பிறந்தாலும் பெண் பிள்ளையாகத்தான் பிறக்கணும், அதுதான் சிறந்தது, மேலானது அப்படின்ற கருத்து இப்போது வெளிச்சமாக இருந்தாலும் இன்றைக்கும் பெண் குழந்தை கூடாதுன்ற மூட நம்பிக்கை இருட்டில் இருக்கும் சில கிராமங்களில் ஒன்று தான் நாம் பயணிக்கும் கிராமம். பெண் பிள்ளை பிறந்தால் வீட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆபத்து என சில மூடர்களின் மூட நம்பிக்கையால் பெண் குழந்தை பிறந்து மண்ணை தொடுவதற்கு முன் மண்ணிற்கு உரமாகிறது. இவ்வாறு மண்ணிற்கு உரமான அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் எங்களின் சமர்ப்பணம். நான் செந்தமிழ் பாவை. வளர்ந்து வர யங் இண்டஸ்ட்ரியலிஸ்டில் நானும் ஒருத்தி. இந்தியாவில் என்னோட கம்பெனிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. காரணம், அடிப்படை வசதி கூட இல்லாத கிராமத்தை தத்தெடுத்து அங்கே தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பேன். அங்கே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரிக்கு என்னோட டீமில் சேர்த்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இப்போ கூட ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிற விஷயமாக தான் போய்கிட்டு இருக்கோம். இவங்க தான் என்னோட அம்மா துளசி, என்னோட ரோல் மாடல். இப்போ நாங்கள் தத்தெடுக்க போகிற அந்த கிராமத்துக்கு போகிறதுல எனக்கு பெரிய சந்தோஷமும் எங்கள் அம்மாவுக்கு பெரிய பெருமையும் இருக்குது. ஏன்னா நான் 28 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சு என் அப்பாவை பார்க்க போகிறேன் முதல் முறையாக. எங்கள் அம்மா அவங்க போட்ட சபதத்தில் ஜெயிச்ச பெருமையில் என் கூட வராங்க. என்ன புரியலையா? 12/8/1986 நான் பிறந்த அன்னைக்கு ஐயா, பிறக்க போகிறது பொன் குழந்தையா இருந்தா உங்கள் உயிருக்கே ஆபத்து. கடவுளே, பெண் குழந்தை மட்டும் எனக்கு பிறந்துடக்கூடாது. சுகப்பிரசவங்க. அம்மாவும் பொண்ணு நல்லா இருக்கிறாங்க. பொண்ணா? ஆமாங்க. அம்மா நல்லா இருக்கட்டும், பொண்ணை கொண்டுடு. ஐயா, பிறந்த குழந்தை பச்சை மண்ணு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் சொன்னதை போய் செய். ஐயா, குளத்தை காக்க வந்த மகாலட்சுமியை போய். அது மகாலட்சுமி இல்ல, அது என் குலத்தை அழிக்க வந்த நீ. நான் சொன்னதை போய் செய் போ. குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா? எங்க யாரோ குறி சொல்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நாம பெத்த பிள்ளையவே கொல்ல சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாயம் தர்மம் இதெல்லாம் எங்கிட்ட பேசாத. குழந்தைய கொடுக்க முடியுமா? முடியாத? முடியாது. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உன் சம்மதம் எனக்கு தேவையில்லடி. உனக்கு புருஷன் வேணும்னா குழந்தைய கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. இல்ல குழந்தைதான் வேணும்னா குழந்தையோட ஊரை விட்டே போ. ஏய் நில்லுடி. உலகத்துல ஆம்பளைங்க துணை இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. நீ கஷ்டப்பட போற. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. சாதிச்ச எல்லா பொம்பளைங்க பின்னாடி உங்களை மாதிரி ஆம்பளைங்க இல்ல. ஏய், கஷ்டப்படாம வாழறதுக்கு நீ ஒன்னும் ஆம்பளை பிள்ளைய பத்தி வைக்கல, பொட்டை பிள்ளைய பத்தி வச்சிருக்க.
ஜாக்கிரதை. பொம்பளை பிள்ளை பெத்தா கஷ்டப்படுவாங்கன்னு யார் சொன்னது? உங்க கற்பனையை பொய்யாக்கி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு என் பொண்ணை வளர்த்து ஆளாக்குவேன். என்ன சவாலா? ஆமா, சவால் தான். இது நான் வாழ வந்த மண்ணு மேல சத்தியம். எங்களால எதையும் சாதிக்க முடியுங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேனே. மண்ணிற்கு உரமாகி இருக்க வேண்டிய என்ன விதையாக்கி தியாகம்ன்ற தண்ணியை விட்டு என் அம்மா இன்னைக்கு என்ன விருட்சமாக்கி இருக்காங்க. வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கும் பெண் தான் விதை, அவளால் தான் விருட்சம்.